இன்னைக்கு கப்பல் டே. இந்த மருதாணிய வச்சு நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாமா? என்ன போட்டி? மருதாணிய மொத்தமா ஜென்ஸ் கையிலே கொடுத்துருவோம். ஆ, அவங்களே அவங்க கையால மருதாணிய அரைச்சு அவங்க ஜோடிக்கு வச்சு விடட்டும். அப்படின்னா புரியலையே. உங்களுக்கு உங்க புருஷன், இவங்களுக்கு இவங்க புருஷன், எனக்கு என் சண்முகம். சூப்பர், மேல சொல்லு. அதுல யாருக்கு மருதாணி அதிகமா செவக்குதோ அவங்களுக்கு தான் பாயிண்ட் கிடைக்கும். லவ் அதிகம்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். சஞ்சய், என்னங்க இந்தாங்க, 2 பேரும் புடிங்க. ஏய், மாடி, நீ போய் சண்முகத்துக்கிட்ட கொடுத்துட்டு வா. காலையில இருந்து அவரை பார்க்கவே முடியல அண்ணி. எங்க போனாருன்னே தெரியல. ரூம்ல தான் இருப்பான், நீ போய் பார்த்து கூட்டிட்டு வா. சரி, நான் போறேன். ஷோ படுத்துறாளுங்களே. வித்யா, என்னப்பா? நீங்கம்மா போற? மாடியில இருந்து தலை கீழே குதிக்க போறேன். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் இப்ப என்ன கேட்டேன்னு என் பொண்ணு என் மேல இவ்வளவு கோவப்படுறா? நீங்க மட்டும் அவ அப்பாவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கத்தி எடுத்து கிண்டிருப்பா. நான் அப்படி என்ன மாப்பிள்ள கேட்டேன்? ச்சே, வர வர என் பொண்ணுக்கு என் மேல ரொம்ப கோவம் வருது. சண்முகா, பேபி. என்னங்க நீங்க இந்த ரூம்ல இருந்து வரீங்க? இங்க பாரு, கேள்வி கேக்குறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? நீ என்ன தானே கூப்பிட்ட? ம், நான் வந்துட்டேன்ல. நான் எந்த ரூம்ல இருந்து வந்தா உனக்கு என்ன? சரி, கோச்சுக்காதீங்க. சீக்கிரம் வாங்க, எனக்கு மருதாணி அரைச்சு வச்சு விடுங்க. ஷோ, இந்த கெட்டப்பு கலையறதுக்குள்ள நான் இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ கடவுளே. வாங்க வாங்க. என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? உட்கார்ந்து அரைங்க. டே சண்முகம், முதல்ல நீ அரைடா. போங்க பேபி, போங்க. ஏண்டா சண்முகம், ஆளை பார்த்தா ரொம்ப டீசெண்டா இருக்க. சென்னையிலேயே வளர்ந்த பையன்னு சொல்ற, ஆனா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா மருதாணி அரைக்கிறியடா. பொண்ணுங்களாலேயே இவ்வளவு நல்லா அரைக்க முடியுமான்னு தெரியலையே. அவருக்காக நான் பல விஷயங்களை கத்துக்கிட்ட மாதிரி அவர் எனக்காக இதெல்லாம் கத்துக்கிறாரு. அப்படிதானே பேபி? ஆமா ஆமா. டேய், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லடா, எனக்கு கொஞ்சம் சொல்லி தரியா? எது? நான் உங்களுக்கு மருதாணி அரைக்க சொல்லி கொடுக்கணுமா? சொல்லி குடுறா. ஏண்டா, அந்த மருதாணிய கொண்டு வந்தது என் மாப்பிள்ள தான். அதுல உன் மேடி ஓசி வாங்கியிருக்கா. அப்படி இருக்கும்போது அவருக்கு மருதாணி அரைக்க சொல்லி கொடுத்தா நீ குறைஞ்சா போயிருவ. மாமா கலக்குறீங்க மாமா, சூப்பர். ஏய், என்னடா பாக்குற? என் பையன் கைய புடிச்சு எப்படி மருதாணிய வச்சு அரைக்கிறதுன்னு சொல்லி குடுறா. அதான் அப்பாவே சொல்லிட்டாரே. டேய் தம்பி, சஞ்சய் பாவம்டா, சொல்லி கொடு. ம். ஏங்க சொல்லிதான் கொடுங்களேன். அவங்க நமக்கு ஒரு உதவி பண்ணிருக்காங்க, பதிலுக்கு நாமளும் பண்றது தானே முறை. அதான் ஆளே சொல்லிட்டால, சொல்லி தர மாட்டியா? உன் பங்குக்கு நீயும் ஆட்டம் போடுறல, உனக்கு இருக்குடா. சரி இரு, நான் வரேன்.
இப்படி பிடிச்சிக்கவா, அப்புறம் கை எப்படி வைக்கணும், இப்படியா? போதும், இதுக்கு மேல அரைக்க வேண்டாம். நல்லா மசிய அரைஞ்சிருச்சு. இதோட நிறுத்திக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம். கைய வச்சு அரைச்சிருவேன். போதும்னு சொல்லிட்டேன். போதும், நான் பாத்துக்கிறேன். மெதுவா, நீ ஹெல்ப் பண்றேன்டா உனக்கு. நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். நானும் வரட்டா? என்ன சண்முகம், அந்த மாடி கூட சம லூட்டி அடிக்கிற போல. அப்படிலாம் இல்ல மேடம். அவ ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கா, அது வரைக்கும் சமாளிக்கணும்ல. ஏன் மேடம், 18ஆம் தேதி ஏதோ பிளான் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன பிளான்? பரவாயில்லையே, என்ன கலவரம் நடந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கியே. ஆமா மேடம், அப்படிதானே இருக்கணும். என்ன பிளான்? அம்மாடி வித்யா, எங்கம்மா இருக்க? அம்மாடி வித்யா. மாப்பிள்ள மருதாணியை அரைச்சு முடிச்சிட்டாரு. இனிமே என் பொண்ணு கையில மருதாணியை வச்சு விடணும். அதுக்குள்ள என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. டேய் சண்முகம், என் பொண்ணை பாத்தியாடா? என் பாக்கெட்ல தான் இருக்காங்க, எடுத்து கொடுக்கவா? வர வர உனக்கு நக்கல் அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன் இரு. வித்யா. ஐயோ, இவரு வேற. மேடம் அந்த பிளான். மேடம். வித்யா, அம்மாடி எங்கம்மா இருக்க? அம்மாடி, நான் கூப்பிடுறது கேட்கலையா? அம்மாடி வித்யா. வித்யா, அம்மாடி வித்யா. வித்யா, உள்ள என்னம்மா பண்ற? இவ்வளவு நேரம் என் பொண்ணு ரூம்குள்ள என்ன பண்றா? அம்மாடி வித்யா. அப்பா, என்னம்மா நீ அந்த ரூம்ல இருந்து வர? அங்க சண்முகம் தானே இருப்பான். நீங்க என்ன தேடி தானே வந்தீங்க? ஆமா. நான் வந்துட்டேன்ல. ஆமா. அப்புறம் என்னப்பா? இல்லம்மா, நீ அந்த ரூமுக்குள்ள எதுக்குப்பா இப்ப பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அது வந்துமா, மருதாணி போட்டு வைக்கிறாங்கல்ல, மாப்பிள்ளைக்கு நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா சபையில நீதாமா ஜெயிக்கணும். விட்டு கொடுக்க கூடாதுமா. சரி, வாங்க போலாம். போலாமா? சண்முகம், சண்முகம். ஏய், நீ எதுக்குமா ஏன் பொண்ணு ரூம்ல சண்முகத்தை கூப்பிடுற? சண்முகம் இந்த ரூம்ல இருந்து தான் வந்தாரு. அவன் இந்த ரூம்ல இருந்து வந்தானா? ஆமா. வித்யா, என்னம்மா நடக்குதுங்க? அவன் இதுக்கு ஓ ரூமுக்கு போனா? எனக்கு எப்படிப்பா தெரியும்? நான் கீழே தானே இருந்தேன். இங்க பாரு மேடி, இது என் பொண்ணு ரூம். தெரியாம கூட அந்த பையன் இனிமே இந்த ரூம் பக்கம் வரக்கூடாது. இங்க பாரு,
உனக்கு அவன் வேணும்னா ஒழுங்கா அவனை கண்டிச்சு வை, இல்லைன்னா ரொம்ப வில்லங்கமா போயிடும். நீ வாமா. பேபி பேபி சண்முகம், கதவை தர பேபி. எல்லாரும் கீழே வெயிட் பண்றாங்க. இந்த மேடியும் என் டாடியும் சேர்ந்துக்கிட்டு என் வேஷத்தை கலைக்காம விட மாட்டாங்க போலயே. மாப்ள, ஆ, என் பொண்ணு கையில மருதாணி வச்சு விடுங்க. டேய் மாணிக்கம், ஆ? என்னடா இன்னைக்குன்னு பார்த்து உன் பாசம் ரொம்ப பொங்குதேடா. டேய், ஓட்டின்னு வந்துட்டா விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதான். ஆ, ஆ. அவ வேற மாடியில கதவை தட்டிக்கிட்டு நிப்பாளே. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, எனக்கு மருதாணி வைக்கணும்ல. மாப்ள, மாமா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வைங்க. வித்யா வா, வந்து உட்காரு. வா அப்பா வச்சிக்காமா. வா. ஏங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, எனக்கு வச்சு விடுங்க. இல்லம்மா, மாணிக்கம், ஆ, வாடா, வந்து உட்காரு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். போங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆ, இந்த மாப்ள ஆ. மருதாணி வச்சு முடிச்சாச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சு மாமா. ஆ. அங்க பாத்தியா? ஏய் மாடி, என்ன ஆச்சு? எதுக்கு அப்படி கண்ணை கசக்கிட்டு வர? சண்முகம் எங்க போனாருன்னே தெரியல அண்ணி. எனக்கு அவர் தானே மருதாணி வச்சு விடணும். இப்பதானே மருதாணி அரைச்சா, அதுக்குள்ள எங்க போனா? பிரீத்தி, அவனுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. அனி அனி போனெல்லாம் பண்ண வேணாம், நான் தான் அவனை கடைக்கு போக சொன்னேன். கடைக்கா? எதுக்கு? ஆ, இன்னைக்கு என்ன டே? கப்புள்ஸ் டே. அதுக்கு ரோஸ் வாங்கிட்டு வர மறந்துட்டேன், அதான் அவனை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வந்துருவான். நீ இப்ப எதுக்கு ரோஸ் எல்லாம் சொல்லி கமிட் பண்ற? அதெல்லாம் நான் எங்க போய் வாங்க முடியும்? நான் ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன், விடு, சமாளிச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சா எவ்வளவு செவக்குன்னு தெரியும். எனக்கு இன்னும் வைக்கவே இல்லையே. ஐயோ இரு மாடி, என் தம்பி வந்து உனக்கு வச்சு விடுவான், கவலைப்படாத. ம். ஆ, ரெண்டு பேரும் நல்லா கையை காட்டுங்க. ஆ. ஆ, என் பொண்ணுக்கு தான் நல்லா செவந்திருக்கு. என் பொண்ணு தான் ஜெயிச்சிருக்கா. என்னங்க இது? நான் நல்லா தான் வச்சேன். உனக்கு செவக்கலனா அதுக்கு நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? அப்ப நமக்குள்ள லவ்வே இல்லையா? அப்படிலாம் சொல்ல முடியாது ஸ்னேகா. நீ ஏற்கனவே தக்காளி பழ கலரு, ஆரஞ்சு தோல், மருதாணி சிவப்பு தானே. சிவப்பு சேரும்போது கலர் தெரியாதுல்ல, அதான். ஆனாலும் உனக்கு செவந்திருக்கு, அது சரியா தெரியல, அவ்வளவுதான். அப்போ என் பொண்டாட்டி கருப்புங்கிறியா நீ? டேய் டேய், சமாளிச்சிட்டு இருக்கேன்டா, ப்ளீஸ்டா. ம், சரி ஓகே. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். என் சண்முகம் வந்து எனக்கு மருதாணி வச்சு விடட்டும், அதுக்கப்புறம் தெரியும் யாருக்கு அதிகமா சவந்திருக்குன்னு. எங்க இன்னும் என் சண்முகத்தை காணோம்? வித்யா, ஆ? போட்டி இன்னும் முடியலமா. அந்த சண்முகம் வரட்டும், அவன் இவளுக்கு மருதாணி வைக்கட்டும், அதுக்கப்புறம் தான் யாரு ஜெயிச்சாங்கன்னு முடிவு பண்ண முடியும். ஆமாண்டா ஆமாண்டா, கரெக்டா சொன்னடா. ஆ. அப்பா, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா?
ஒரு நாள் ரெட்டை வேஷம் போட்டு பாருங்க, அது எவ்வளவு கஷ்டம்னு அப்ப தெரியும். என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்கப்பா. என்னம்மா ரெட்ட வேஷம்னு சொல்ற? மாமா அது ஒண்ணும் இல்ல. இப்போ அவ உங்களுக்கு பொண்ணா, எனக்கு பொண்டாட்டியா, இந்த வீட்டுக்கு மருமகளா, ஆஹா. இப்படி பல வேஷம் போடுறால, அந்த கஷ்டத்தை சொல்றா. இதுல என்ன கஷ்டம்? எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. வித்யா நீ உள்ள போ. நீ போ வித்யா. அம்மா, நான் மடி. பாத்து. மாமா ப்ளீஸ் விட்டுருங்க, முடியல மாமா. என்ன முடியல உங்களால? ஐயோ முடியல மாமா, என்னால முடியல. சொல்றது கேளுங்க. மேடி வந்துருவான் மேடி. அவன் கடைக்கு தானே போயிருக்கான். இல்ல அண்ணி. ஐயோ என் சண்முகம் வந்துட்டாரு. எங்க போனீங்க? இல்ல சார் தான் ரோஜா பூ வாங்கிட்டு வர சொன்னாரு, அதான். அதுக்காக இவ்வளவு நேரமா? இவங்களுக்குலாம் வச்ச மருதாணி காஞ்சே போச்சு. வாங்க சீக்கிரம் எனக்கு மருதாணி வச்சு விடுங்க. என்ன நீங்க உட்கார்ந்துட்டே இருக்கீங்க? எந்திரீங்க. என்ன என்ன போங்க. என்னங்க? ஐயோ. வேற. டேய் சண்முகம், என்னடா உன் கையிலே மருதாணி சிவந்திருக்கு? சொல்றா. கெட்டப்ப மாத்தணும், இத மறைக்க மறந்துட்டோமே. அதானே உன் கையில எப்படி மருதாணி? நல்லா கேளுமா. அது ஆமா மாமா, யாருமே அதை கவனிக்கல. நீங்க எப்படி மாமா இவ்ளோ ஷார்ப்பா இருக்கீங்க? படிக்கலனாலும் அறிவு அதிகமாப்ல. விட்டுருவோமா? பாருங்க முழிக்கிறத பாருங்க. ஏய் பதில் சொல்றா. அது கையில மருதாணி. அதான் எப்படி வந்ததுன்னு கேக்குறாங்க. அது வந்து எனக்கும் மருதாணினா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே என் அப்பா எனக்கு வச்சு விடுவாரு. சரிடா, இப்ப எப்படி உன் கைக்கு மருதாணி வந்துச்சு அத சொல்லு. என்னடா உன் அப்பா வந்து வச்சு விட்டாரா? ஏன் மாமா, அவர் தான் வந்து வச்சு விடணுமா என்ன? நான் தான் வச்சு விட்டேன், போதுமா? சும்மா டேய், என்னடா நீ நீ என்னடா? நான் தான் வச்சு விட்டேன், ஏங்க விடுங்கப்பா. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சரி. என்ன மாப்ள, நீங்க எப்ப இவனுக்கு மருதாணி வச்சு விட்டீங்க? ராத்திரியே வச்சு விட்டாரு. ராத்திரியா? அப்போ காலையில இருந்து இந்த கையோடயா இருக்க? ஆமா. நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியலையே. உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. மேடி, உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பேபி, எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. என் அப்பா கூட மருதாணி வச்சுப்பாரு. அதனால நீங்க வச்சிருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த டவுட்டும் இல்ல. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிருச்சு, போதுமா? பேபி, நீங்க எனக்கு வச்சு விடுங்க. எப்படி இவன் கையில மருதாணி? நான் காலையில பார்க்கும்போது இல்லையே, அப்புறம் எப்படி? மாமா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க பொண்ணு கையாலேயே உங்களுக்கு எண்டு கார்டு விழ போகுது. இங்க பாருங்க.
உனக்கு இப்படி செவந்திருக்கு? எங்க லவ் அந்த மாதிரி. ம். எங்க காட்டு. இவ்வளவு சிவந்திருக்க வாய்ப்பே இல்லையே. ஹலோ, என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? நீ ஏதாவது பெயிண்ட் கிண்டு அடிச்சு வச்சிருந்தானா? அப்படியெல்லாம் நான் ஒன்னும் என் காதல நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல, என்னால நம்ப முடியல. சண்முகம், இது மருதாணி சகப்பு இல்ல, என் மனசுல இருக்க காதலோட பூரிப்பு. ஏய், எனக்கே பொறாமையா இருக்குடா. உங்களுக்குள்ள இப்படி ஒரு வேவ் லென்த் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.